ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML பேசிக்ஸ் அண்ட் வெப் டிசைன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சீரிஸ் முடியும் போது நீங்களே ஒரு ஃபுல் வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்க. இதில் HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஃபுல்லாக தமிழில் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், வெப் டிசைன்னா என்ன? வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தான் வெப் டிசைன். வெப்சைட் எப்படி தெரியணும், லேஅவுட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் வெப் டிசைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், அமேசான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான். இப்போது வெப் டிசைனுக்கும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போது வெப்சைட் வந்து ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் வெப் டிசைன்னா கார் எப்படி தெரியணும், காரோட கலர் என்ன, ஷேப் என்ன, இன்டீரியர் எப்படி, சீட்டு, ஸ்டேரிங் எப்படி இருக்கணும்னு, இதெல்லாம் வந்து வெப் டிசைன். வெப் டெவலப்மெண்ட்னா கார் எப்படி ஒர்க் ஆகணும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணுமா, பிரேக் ஒர்க் ஆகணுமா, ஸ்டேரிங் டர்ன் ஆகணுமா, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணுமா, இதெல்லாம் வந்து வெப் டெவலப்மெண்ட். வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது? நீங்கள் ப்ரௌசரில் www.google.com டைப் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஃபாலோயிங் 5 ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ப்ரௌசருக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். அது என்ன பண்ணும், சர்வருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு HTML ஃபைலாக வரும். அதை ப்ரௌசர் ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இப்போது எடிட்டர் பற்றி பார்க்கலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் ஆர் VS கோட் அப்படின்னா என்ன, அது ஏன் தேவைப்படுது? சப்ளைம் டெக்ஸ்ட் அண்ட் VS கோட் ரெண்டும் கோட் டைப் பண்ண யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோட் புக். நீங்கள் எழுதணும்னா ஒரு நோட் புக் தேவை. அதே மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ண ஒரு டிஜிட்டல் நோட் புக் தேவை. அந்த டிஜிட்டல் நோட் புக் தான் சப்ளைம் டெக்ஸ்ட் ஆர் VS கோட். இந்த எடிட்டர் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். நெக்ஸ்ட்டு HTMLனா என்ன? HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெப்சைட்டை ஒரு வீடாக இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் HTML வீடோட வால், ரூம் ஸ்ட்ரக்சர். CSS பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, கலரு, டிசைனு. இப்போ அதில் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சு, ஃபேனு, லைட்டு. கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகணும். ஸோ அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். HTML ஏன் ஈஸி? HTML ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா HTML, பேராகிராஃப், இமேஜ், லிங்க், இந்த மாதிரி சிம்பிள் வேர்டு யூஸ் பண்ணி தான் HTML கோடை ரைட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் பேசிக் கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ளைம் டெக்ஸ்ட் ஆர் VS கோட் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஃபஸ்ட்டு HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.